விண்ணரசில் மிக பெரியவர் யார்? நம்முடைய எண்ணமும் செயல்பாடுகளும் கடவுளை விட வித்தியாசமாக இருப்பதற்கு காரணம், நம் எண்ணம் செயல்பாடுகள் உலகை சார்ந்தவை. ஒவ்வொன்றிலும் உலகை சார்ந்தது, விண்ணகம் சார்ந்தது, மண்ணை சார்ந்தது, கடவுளை சார்ந்தது. வித்தியாசம் இருக்கிறது. இப்போ விண்ணை நோக்கி, கடவுளை நோக்கி நம்முடைய எண்ணமும் செயல்பாடுகளும் இருந்தால் நாம் பெரியவர்கள். அதற்கு தாழ்ச்சி, எளிமை, கடவுளை சார்ந்திருக்கக்கூடிய நிலை, எண்ணம், கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை, இது இருந்தால் சிறுவர் சிறுமியரை போல கடவுள் பிள்ளையாகிவிடுவோம். அதுதான் இன்றைக்கு தேவை. உலகம் போட்டா போட்டியிலும், அதிகாரத்திலும், பணத்திலும் ஆர்வம் கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறது. உலக போக்கிலே நாம் போக முடியாது, போகக்கூடாது. எனவே விண்ணரசில் சிறியோராகும். விண்ணரசில் சிறியோரை தவறான வழிக்கு நாம் அழைத்து சென்று விடக்கூடாது, திருப்பி கொண்டு வர வேண்டும். அதை தான் அந்த சிறு ஓமையிலே கடைசியாக இயேசு சுட்டி காட்டுகிறார் என்ற நற்செய்தியில். எனவே எளிமையோடு இருந்து, தாழ்ச்சியோடு, கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையிலே கடவுளை சார்ந்திருப்போம். பிறகு நம் எண்ணமும் செயல்பாடுகளும் விண்ணை நோக்கி இருக்கும். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.